Hi friends, welcome to கற்போம் சமையல். இந்த சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வீட்டிலேயே நம்மளே ஊதுபத்தி ஸ்டாண்ட் செஞ்சு பூஜை செய்யலாம். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் க்ளே எடுத்திருக்கேன். இந்த க்ளே வந்து ஏர் ட்ரை க்ளே, ஹோம்மேடு, வீட்டிலையே நான் செஞ்சது. இந்த க்ளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சின்ன குட்டீஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த க்ளேவை வச்சு. ஸோ நான் தேவையான அளவுக்கு க்ளே இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை பால் மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன ஊதுபத்தி ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? வாழைப்பழம் தான். எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் நம்ம வந்து வாழைப்பழம் இல்லாமல் இருக்காது. அதே போல் வெற்றிலை இல்லாமலும் இருக்காது. அதுவும் ஊதுபத்தி ஸ்டாண்ட் என்னென்ன டிசைனில் கடையில் விற்றாலுமே நம்ம வாழைப்பழத்தில் தான் பற்றி வைப்போம். ஸோ அதே வாழைப்பழத்தில் நம்ம பத்தி ஸ்டாண்ட் செஞ்சால் என்ன அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அதனால தான் இந்த வாழைப்பழத்தில் இன்றைக்கி நான் ஊதுபத்தி ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஈஸி, எல்லாருமே பண்ணலாம். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வாழைப்பழம் போலவே நம்ம ரோல் பண்ணிக்கலாம், ஷேப் பண்ணிக்கலாம் அந்த க்ளேவை. இந்த க்ளே வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம என்ன ஷேப் பண்ணாலும் அந்த ஷேப்புக்கு அது வரும். ஸோ வந்து பனானாவில் இந்த லைன் இருக்கும் இல்லையா, அதையும் போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த க்ளே வந்து இதிலே நம்ம எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்த்தா தாமரைப்பூவில் இன்சென்ட் ஸ்டிக் ஹோல்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் கூட நான் பண்ணது தான் அந்த க்ளேயில். ஸோ வந்து நம்மளுக்கு பிடிச்சது நம்ம ஆர்னமெண்ட்ஸ் கூட பண்ணலாம். தோடெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், ஸ்டட்ஸு. அதே போல் ரோஸும் நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அந்த க்ளேவை வச்சு. ஸோ வந்து இப்போ வாழைப்பழத்தை கொஞ்சம் பெண்ட் பண்ணால் தான் அது கொஞ்சம் ரியல் லுக்காக இருக்கும், நேச்சுரல் லுக்காக. அதனால் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வச்சு நம்ம அப்படியே காய வச்சிடலாம். இது வந்து ஏர் ட்ரை க்ளேங்கிறதுனால உங்களுக்கு வெளியில் வைக்கும்போது காற்றுல உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணவே முடியாது. அடுத்ததாக வெற்றிலை. இதுவுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த வெற்றிலையும் இந்த பழத்தையும் வச்சு தான் நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்ட் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வெற்றிலைக்கு கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கலாம். எடுத்து சப்பாத்தி தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கலாம். இந்த தாமரைப்பூ கூட அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நான் 2 இயர்ஸ் பிஃபோர், 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இலை வந்து நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கணும்னு அதுக்கு தகுந்த போல் க்ளே வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வச்சுக்கோங்க. மெல்லிஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வெற்றிலை, உண்மையான வெற்றிலையை எடுத்து வச்சு நம்ம அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு அதை பிரிண்ட் கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட பிரிண்ட் வந்து அப்படியே க்ளேயில் விழுந்துடும். இப்போ நம்ம அந்த வெற்றிலை ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன லீஃப் வேணுமோ எதை வேணாலும் நம்ம வச்சோம்னா அதே ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலையில் இருந்த அந்த பிரிண்ட் வந்து அப்படியே அந்த க்ளேயில் பதிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே ரியலாக தெரியுது பாருங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம். இப்போ பனானாவை நம்ம ட்ரை பண்ண வச்சிடலாம். இது ஏர் ட்ரை க்ளேங்கனால வெளியில் வச்சாவே போதும். இப்போ இந்த லீஃபில் கொஞ்சமாக நான் பேப்பர் அங்கங்கே வைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நேச்சராக கொஞ்சம் பெண்ட் பண்ணாப்பில் இருக்கும் இலை. அடுத்தது நம்ம பத்திக்கு ஹோல் ரொம்ப அவசியம். ஹோல் போட்டுக்கிறேன். அந்த நான் தாமரைக்கு 3 ஹோல் தான் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து 5 ஹோல் போட்டிருக்கேன், 5 பத்தி வைக்கிறது போல். இப்போ நம்மளுடைய திங்ஸ் வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆன பிறகு இப்போ நம்ம பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆக்ரிலிக் கலர் எடுக்கிறேன். ஆக்ரிலிக் கலரில் எனக்கு வந்து லீஃபுக்கான க்ரீன் கலர் இல்லை. ஸோ வந்து பேரட் க்ரீன்றது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் எல்லோ வந்து லெமன் எல்லோவையும் ப்ளூவையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு கிடைக்கிறது பேரட் க்ரீன் கிடச்சிரும். கொஞ்சம் ப்ளூவை டார்க் பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் க்ரீன் கிடைக்கும். லைட்டாக நம்ம எல்லோ நிறையா சேர்க்கும்போது நம்மளுக்கு பேரட் க்ரீன் கிடச்சிரும். இந்த ஆக்ரிலிக் கலர்ஸ் வந்து 10 கலர்ஸ் இருக்குது. 200 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதுவும் வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் எனக்கு முடிஞ்சிருச்சு, திரும்ப நான் வாங்கிட்டேன். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்கு கலர் வந்து இதில் ஒரு ட்ராப் எடுத்தாவே நிறையா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நிறையா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ப்ளூவை மட்டும் எடுத்து அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட்டுக்கு வந்து ப்ளூவை மட்டும் கொடுப்போம். இந்த க்ரீனோட ஈரம் இருக்கும்போதே அந்த ப்ளூவோட லைனை கொடுத்துட்டு கொஞ்சம் திரும்பவும் மறுபடியும் மேலேயே ஒரு ஷேடு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டார்க் க்ரீனும் கிடைக்கும், பேரட் க்ரீனும் கிடைக்கும். அப்போ இலையை பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு வெற்றிலையோடைய ஒரிஜினல் அப்படியே ஒரிஜினலாக நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த ரவுண்டு மட்டும் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பனானாவை அது மேலே ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது நம்மளுக்கு சரியாக ஒட்டாது, பெயிண்ட் வலுவலுன்னு இருக்கிறதுனால கீழே விழுந்துடும் சீக்கிரம்.
ஸோ அதனால் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ரவுண்டாக விட்டு வச்சுருக்கேன் ஃபெவிகால் ஒட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த கீழே கார்னர்லாம் கொஞ்சம் டார்க்கை கொடுப்போம். அந்த ப்ளூவை டச்சப் பண்ணி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க் க்ரீன் கிடைக்கிது. ஒரே பேரட் க்ரீனாகவும் இல்லாமல் ஒரே டார்க்காகவும் இல்லாமல் இது போல் கொடுக்கும்போது நம்மளுக்கு வெத்திலை எப்படி இருக்கும் அதே ரியல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்ரைலிக் கலரில் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இப்போ க்ரீன் கிடச்சிச்சு பாருங்கள், ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷனில் நம்மளுக்கு க்ரீன் கிடைக்கிது. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, பட் நேரில் பார்க்கும்போது வந்து இந்த ரவுண்ட் அந்த ஒயிட் மட்டும் இல்லை அப்படின்னா இது வெத்திலைன்னு தான் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் எல்லோ, கொஞ்சம் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பனானா கலருக்கு, ஏன்னா இது லெமன் எல்லோவாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் லெமன் எல்லோவை கொஞ்சம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ட்ராப் வந்து க்ரீனை கொடுத்துட்டு அதில் ஒரு ட்ராப் கொடுக்கும்போது நம்மளுக்கு பனானா எல்லோ கிடச்சிருது. அதாவது இந்த கற்பூரவள்ளி பழத்தில் இருக்கும்ல எல்லோ, அந்த எல்லோ கிடைக்கிது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேச்சராக தெரியும், நம்ம பெயிண்ட் பண்ணோம் ஆர்டிஃபிஷியல் பனானாவாக தெரியாது. இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த எல்லோவில் இன்னும் கொஞ்சம் லைட்டு லெமன் எல்லோவை மிக்ஸ் பண்ணுறேன். லெமன் எல்லோவை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாழைப்பழத்தோட ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக பிளாக் போட்டுக்கலாம். அதே போல் காம்புலையும் லைட்டாக பிளாக் தடவிக்கலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா லைட்டாக தொடச்சிக்கலாம், டச்சப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறது மாதிரி கீரல் கூட இருக்கக்கூடாது. அதனால் காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக ட்ரை ஆன பிறகு தொடச்சி விட்டுறலாம். ரொம்ப ட்ரை ஆன பிறகு நம்ம துடைக்காமல் கொஞ்சம் ஹாஃப் ட்ரையில். இப்போ பாருங்கள், லீஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லீஃபை வந்து எப்படி வேணாலும் வளைக்கலாம், உடையவே உடையாது. லாங் லாஸ்டிங். இந்த ஏர்ட்ரை கிளேயில் உள்ள ஸ்பெஷல் இது தான், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இப்படி தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபெவிகால் வச்சு டச் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கையாலேயே ஒரு பத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அது நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் வார்னிஷ் கொடுக்குறேன். வார்னிஷ் எதுக்காக அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப், தண்ணியில் போட்டால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது, லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்காக நம்ம வந்து வார்னிஷ் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். இல்லைனா ஸ்ப்ரே இருக்குது, நான் ஸ்ப்ரே வாங்கலை, அதனால் வந்து நான் இது போல் பாலித்தீன் கைக்குள்ளே விட்டு நான் பண்ணுறேன். ஏன்னா வார்னிஷ் வந்து கையில் படக்கூடாது, அது நல்லது இல்லை உடம்புக்கு. மற்றபடி பெயிண்ட், ஆக்ரிலிக் பெயிண்ட் கூட ஒன்றும் பண்ணாது, நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைய கூட அதை நம்ம பெயிண்ட் அடிக்கலாம், கையில் பட்டாலும் வாஷ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வார்னிஷ் வந்து நல்லதில்லை. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பற்றி ஏற்ற வேண்டியது தான். நான் ப்ரொஃபஷ்னலாக நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது நம்ம திங்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக வரணும், இல்லை பேர்கிட்ட வரக்கூடாதுல்ல. ஸோ நான் ஃப்ளவர்ஸ் செய்வேன், ஸ்டட்ஸ் எல்லாம் செய்கிறதுனால நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக நான் வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டு ஓன் பர்பஸ்க்காகனா நீங்கள் வார்னிஷ் தேவை கிடையாது. இப்போ அதில் ஊதுபத்தி ஸ்டாண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தாமரைப்பூவில் பண்ணது கூட நான் வார்னிஷ் யூஸ் பண்ணலை. ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். அதில் பத்தியோட டஸ்ட்டு கொட்டினா கூட நான் அதை தண்ணியில் வாஷ் பண்ணுவேன், ஒன்றும் ஆகாது. இப்போ வார்னிஷ் பண்ண பிறகு அந்த பனானா வெத்திலை இலையோடு பார்க்கும்போது பாருங்களேன், நல்லா கிளாஸி லுக்காக இருக்குது, ஷைனிங் தருது. ஸோ அது கீழே போட்டால் கூட உடையாது. ஓகே, இந்த பத்தி ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பத்தி ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு இது போல் மற்ற திங்ஸ் செய்கிறதுக்கு நம்ம க்ளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எடுக்கிற அதே கப்பில் ஃபெவிகால் எம்ஆர் எடுத்துக்கலாம். ஃபெவிகால் எம்ஆர் அல்லது எனி ஒயிட் க்ளூ. அதே மெஷர்மெண்ட், ஈக்குவல் மெஷர்மெண்ட் இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் என்ன அளவோ அதே அளவில் நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் அல்லது பேபி ஆயில். பேபி ஆயில் இல்லைன்னா எனி குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் அல்லது லெமன் ஜூஸ். உங்களுக்கு வினிகர் கிடைக்கல அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ். அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ளே வந்து 2 or 3 months வரும். ஸோ வந்து வினிகர் சேர்த்தோம் அப்படின்னா அல்லது லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், அதுக்காக தான். அடுத்தது 1 டீஸ்பூன் ஒயிட் ஆக்ரைலிக் கலர் சேர்த்துக்குங்க. அப்படி ஒயிட் கலர் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செஞ்ச பிறகு நீங்கள் கலர் பண்ணும்போது நீங்கள் கலர் மிக்சிங் பண்ணுறது தான் வேண்டியதில்லை. இல்லைனா க்ளே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் ஒயிட் கலர் ஆக்ரைலிக் கலர் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறது நல்லது.
கலர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது பிரைட் கலர் கொடுக்கும். அதுக்காக இப்போவே நீங்கள் குக் பண்ணும்போதே சேர்த்துக்கணும். இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பாலித்தீன் ஷீட்டில் லோஷனாவது ஆயிலாவது அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இறக்கிட்டு இந்த சூட்டோடவே நம்ம நீட் பண்ணணும். அதனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே வரணும். ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப குக் பண்ணக்கூடாது. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறது தெரியும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம் கூட கொண்டு போகக்கூடாது. அதே போல் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்காதீங்க. ஓரளவு திக்னஸ் வந்ததுமே நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் பதம் மாறினா கூட உங்களுக்கு பொருள் எதுவும் செய்கிறதுக்கு வராது, கிராக் விழுவும், வெடிப்பு வரும். அதனால் இந்த திக்னஸ் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்தால் கூட நம்ம கார்ன்ஃப்ளவரை நம்ம பச்சையாக கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயில் தடவி இருந்த பாலித்தீன் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையிலேயே லோஷன் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அந்த சூடு இருக்கும்போதே அது ஆறுறதுக்குள்ளே நல்லா நீட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பொருள் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிக்கணும். சூடாக இருந்தாலும் சூடு பொறுக்க நம்ம வந்து நல்லா பிசையணும். அது இந்த பிசைகிறதுலாம் இருக்குது. நம்ம குக் பண்ணுறதை விட இங்கே நம்ம அந்த க்ளேவை இறக்குன பிறகு நம்ம செய்கிறோம் இல்லையா, பிசைகிறோம் இல்லையா, அந்த நீடிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு நல்லா இழுத்து கொடுக்கணும். ஸோ அது மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளே கிடைக்கும். இந்த க்ளே நம்மளுக்கு வந்து திங்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஒரு களிமண் போல் இருக்கிற அந்த ஒரு இதை வச்சு நம்ம திங்ஸ் வந்து என்ன வேணாலும் நம்ம கற்பனை பண்ணுறதை செஞ்சிடலாம். பட் அந்த க்ளே வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பொருள் வரும், அவுட்புட் ஒழுங்காக கிடைக்கும். அதனால் இது ஏர்ட்ரை க்ளேங்கனால காற்று பட்டாவே காய ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் நல்லா டைட்டாக ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வச்சு காற்று புகாத அளவு கட்டிக்கலாம். ஏர்லாக் பேக்கில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பாலித்தீனில் கட்டி திரும்ப ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ரை க்ளே வந்து நான் இதுக்கு முன்னால் செஞ்சது. இதில் நிறைய ஸ்டட்ஸ் எல்லாம் பண்ணேன். ரோஸ் அதிகமாக இதில் செஞ்சேன். டேலியா பூவெல்லாம் இதில் அதிகமாக செஞ்சுருக்கேன். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஃபியாக இருக்குது. க்ளேவே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இதில் நிறைய எனக்கு இந்த க்ளே பிடிச்சதுனால ஃப்ளவர்ஸ் தான் நிறைய பண்ணேன். நம்மளுக்கு க்ளே வந்து பர்ஃபெக்டாக வரணும். சில நேரம் வரும், சில நேரம் வராது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த க்ளே செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த பதத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நீடிங் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியில் வச்சா ட்ரை ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்மளுக்கு 3 months வரைக்கும் வரும். இந்த க்ளேயில் தான் நான் அந்த ஸ்டட்டெல்லாம் செஞ்சேன். பட்டர்ஃப்ளை நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ் கூட பாருங்கள், இந்த க்ளேயில் தான் செஞ்சது. நீங்களும் இந்த சரஸ்வதி பூஜைக்கு உங்கள் கையால் ஊதுபத்தி ஸ்டாண்ட் செஞ்சு பூஜை பண்ணுங்கள். எல்லாருக்கும் சரஸ்வதி விஜயதசமி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே கொஞ்சம் லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.